ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி சேனலில் தை வெள்ளிக்கு படைக்கப்படுறதுக்கு ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா ரவாவில் ஒரு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இது ஃபேமஸான அன்னவரம் கோயிலில் இது பிரசாதமாகவும் தருவாங்க. நம்ம இது மகாலட்சுமி அங்கே இப்போ விட்டு இருக்கிறதுனால அந்த கோயிலில் சத்யநாராயணாவோட மகாலட்சுமி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது பிரசாதமாக சாத்தப்படுறதுனால நம்மளும் தை வெள்ளிக்கு இதை நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் சம்பா ரவா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம உப்புமா செய்கிற அந்த சம்பா ரவா எடுத்துக்கோங்க. நம்ம சாதம் வைக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லையா குருணை, அந்த குருணையாக உள்ள சம்பா ரவா வேண்டாம். நான் 1 கப்பு சம்பா ரவா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதே கப்பால் தான் அடுத்தடுத்த பொருட்களையும் நான் அளந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ அதே வானல்லே அந்த நெய்யிலே நம்ம இந்த சம்பா ரவாவையும் நல்லா வறுத்துடலாம். சம்பா ரவா நல்லா செவக்க வறுக்கணும். அதாவது செவக்கனா வாசனை வரணும். அதுக்காக ரொம்ப அப்படியே செவந்து வறுக்க தேவையில்லை. நம்ம ரவா கேசரிக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா ரவாவை, அந்த மாதிரி அந்த வாசனை வரணும். அது மாதிரி வறுக்கணும். இந்த அன்னவரம் கோயில் நமக்கு ஆந்திரா மாநிலத்தில் ரத்னகிரின்ற ஒரு மலை குன்றில் தான் அது இந்த கோயில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கோயில். சாமி அங்கே விசேஷம் என்னென்னா, சத்யநாராயணா ஒரு பக்கம் சிவனையும் ஒரு பக்கம் அனந்தலக்ஷ்மியையும் வச்சுருப்பாங்க கர்ப்பகிரகத்தில். ரொம்ப விசேஷமானது. வைணவத்துக்கும் சைவத்துக்கும் சேர்ந்து அந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். சத்யநாராயண பூஜை எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த கோயிலில் தான் இந்த பிரசாதம் எப்போவுமே வழங்கப்படுது. நம்ம இப்போ இந்த தை வெள்ளிக்கு ஏன் செய்கிறோம்னா, நம்ம மகாலட்சுமிக்கும் அந்த பிரசாதத்தை அங்கே சாத்தப்படுறதுனால நம்ம இதை தை வெள்ளிக்கு அம்மனுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு நம்ம படைக்கலாம். அம்மனுக்கு முக்கியமாக சக்கரை பொங்கல் தான் ரொம்ப விசேஷம். அது நம்ம சேனலில் கற்கண்டு பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம சம்பா ரவாவை யூஸ் பண்ணி இந்த பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க அதை இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதை வறுத்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதே வானல்லே நம்ம திருப்பி அடுத்தடுத்து என்ன சேர்க்கலான்றது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதே வானல்லே நான் எந்த கப்பால் ரவை எடுத்தனோ அதே கப்பால் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்கு நம்மளுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். அதே கப்பாலே 3 கப்பு தண்ணி அளந்து அது கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையானது 1 கப்பு கற்கண்டை நான் பொடிச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு கற்கண்டு பொடிச்சு வச்சது, 1 கப்பு வெல்லம். கற்கண்டு இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, சுகர் நார்மல் சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? பெரிய கற்கண்டு எடுத்துக்கோங்க. சின்னது அந்த டைமண்ட் கற்கண்டு எடுக்காதீங்க. இப்போ இந்த ரவையை நம்ம தண்ணி கொதிச்சோடனே அதில் சேர்த்துடலாம். இதே ரவையை யூஸ் பண்ணி, அதாவது சம்பா ரவா இல்லாமல் நார்மல் உப்மா ரவா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம செய்யலாம். அது ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும். மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் அதுதான் பிரதான பிரசாதமாக இருக்கும். வெறும் நார்மல் ரவாவை யூஸ் பண்ணி இப்போ செய்கிற அதே சர்க்கரை வெல்லம் சேர்த்து நம்ம அதை படைக்கலாம். அதுவும் ஒரு மெத்தடு தான். இது அன்னவரம் கோயில் பிரசாதம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம கோயில் பிரசாதம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நான் செய்கிறேன். அதனால் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு இது எப்படியுமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தேவைப்படும் வேகிறதுக்கு. ஆனால் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, ஹையில் வைக்காதீங்க. வச்சு மூடி வைங்க. எனக்கு 15 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கற்கண்டை சேர்த்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், கற்கண்டு இல்லாதவங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. இது இலகி ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா இலகி அது கேரமலைஸ் ஆகி வரட்டும். அந்த கலர் அப்போ தான் உங்களுக்கு அந்த பொங்கலுக்கு அந்த கலர் கிடைக்கும். ஸோ அதனால் அது நல்லா இலகி வெந்து வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஜாதிக்காய்
இதுவுமே இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காவும் பச்சை கற்பூரத்தையும் நான் பொடிச்சு அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு தான், ரொம்பலாம் கிடையாது, ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள். இது எதுவுமே இல்லைனாலும் வெறும் ஏலக்காய் தூளை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இதனால் எந்த தப்புமே கிடையாது. நான் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிரசாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுவுமே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கூட நல்லா அப்படியே கிளறி விட்டு அப்படியே இலகி அப்படியே வரும். இந்த பாருங்க, இலகி வந்து இது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அந்த கலர் உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு திக் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இப்போ நல்லா அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு ஜாஸ்தியாக பட்டுச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம், அதுவுமே பிரச்சனை இல்லை. நெய் நிறைய சேர்த்து இதை செய்யும் பொழுது அதனுடைய மனமும் டேஸ்ட்டும் வித்தியாசப்படும், உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசப்படும். கோயிலில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நீங்களுமே ஒவ்வொரு வெள்ளிக்கும் இந்த மாதிரி பிரசாதங்களை செஞ்சு சாமிக்கு படைங்க. கற்கண்டு பொங்கல், சக்கரை பொங்கல் நான் ஃபஸ்ட்டு வெள்ளி படைச்சாச்சு. இது 2வது வெள்ளிக்கு. அடுத்தடுத்த வெள்ளிக்கு நான் இதே மாதிரி பிரசாத ரெசிபிங்களை போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த ரெசிபி வர வரைக்கும் தேங்க்யூ.